ரைட் மேஜிக் வந்து இவ்வளோ கிட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பக்கத்தில் நம்மள்ட்ட இருந்து பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோ பக்கத்தில் பார்த்தது கிடையாது. ரைட் இதில் வந்துட்டு இப்போது யாராவது வாட்ச் கட்டியிருக்கீங்களா? வேறு யாராவது? குட். இப்போது 2 பேர் வாட்ச் கட்டியிருக்கீங்க. ஓகே, இப்போ யாரை வச்சு மேஜிக் செய்யலாம்? யாராவது ஒருத்தர் வச்சு. குட். இப்போ இது என்ன டைப் ஆஃப் வாட்ச் பாருங்கள், பேர் இருக்குங்களா? குட், பரவாயில்ல, இருக்கட்டும். ஜெனெக்ஸ். இப்போது இதில் வந்துட்டு இந்த வாட்ச் உங்களுடையது. இந்த வாட்சுக்கும் எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது. பக்கத்தில் வாங்க பாஸ், பக்கத்தில் வாங்க சார். நீங்களும் பக்கத்தில் வாங்க. கம் ஃப்ரெண்ட், வாங்க கம். பரவாயில்லையா? ரைட். இப்போது வேறு யாராவது அவங்க ஒரு நிமிஷம் பிரகாஷ் சார், அவங்க ரெடியானா பரவாயில்ல, வரலாம். ஓகே. இப்போது இதில் இப்போ டைம் என்ன? கரெக்டு தானே? கரெக்ட் டைம் தானே? 1:30 அவர் வாட்ச். இந்த வாட்ச் வந்துட்டு இப்போ எப்படி இருக்குது? ஓடிட்டு இருக்கா, நின்றுட்டு இருக்கா? ஓடிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறீங்க ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு? செகண்ட்ஸ் முழு சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு ஓடிட்டு இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வாட்ச் எப்போ நிற்கும்? பேட்டரி இருந்தால் மட்டும்தான் நிற்கும், வேறு எந்த காரணத்துக்கு நிற்காது. சப்போஸ் உடஞ்சாலும் நிற்கும். இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உண்மையாக போயான்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போது இவருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இங்கே இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அது உண்மையா இல்லையா? ஆமாம். ரைட். ஆனால் அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கும் இவர் கட்டியிருக்கிற வாட்சுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன் இல்லையா? அது 2 என்ன சம்மந்தம்? பிளட் சர்க்குலேஷனுக்கு வாட்சுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி தானே சொல்கிறீங்க? அவர் உள்ளே போகிற பிளட்டுக்கும் வெளியே இருக்கிற வாட்சுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது ஒரு சம்மந்தம் இருக்குது, பார்க்கலாமா? இப்போது ஜஸ்ட் இப்படி கை காட்டுங்க. தட் இஸ் ஷோ டு தி கேமரா. இப்போது ஜஸ்ட் வாட்ச். நான் பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன ஆச்சு? செகண்ட் மட்டுமா ஓடல? வாட்சே ஓடல. ஓகேங்களா? வாட்ச் ஓடல. ஸோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அவர் பிளட் சர்க்குலேஷனுக்கு இந்த வாட்சுக்கும். நிஜமாக இருக்குது, இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, எடுத்துடலாமா? உங்கள் நாடி ரொம்ப வேகமாக துடிக்குது, உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? தெரியலையா? அந்த இடத்துல அந்த என் கட்டவர்கள் கிட்ட கையை தொட்டு பாருங்கள், லைட்டாக ஒரு பல்ஸ் ஸ்பீட் தெரியுதா துடிக்கிறது? கீழே தொட்டு பாருங்கள், தெரியுதா? குட். இப்போது மெதுவாக கையை ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ பிளட்டெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் பண்ணிட்டா. இப்போ மெதுவாக அவ்வளோதான். குட். இது உங்களுடைய வாட்ச். இப்போது நீங்கள் வேறு நீங்கள் வந்து ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களா? ரைட், நீங்களா கஸ்டமர்ஸ்? ஓகே, நீங்கள் வாங்க ப்ளீஸ். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? பக்கத்தில் வாங்க சார். இப்போது ஜஸ்ட் அது ஒரு கிளாக் சேம் டைம் தான் அதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு யாராவது ஒருத்தர் 3 பேர் யார் பண்ணுறீங்க? இவ்வளோ நேரம் நான் மேஜிக் பண்ணேன், இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. நான் எனக்கு மேஜிக்கே பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ நீங்கள் தான் மேஜிக் பண்ண போகிறீங்க. கற்றுக்க வேண்டியது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போது இந்த பக்கம் திரும்பிக்கிங்க. இப்போ நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேச போகிறேன். அந்த வாட்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, வால் கிளாக்கை. பண்ணலாமா? இப்போ அதில் டைம் என்ன? 1:35. அதில் டிஃப்ளெக்ஷன் ஓடிட்டு இருக்குங்களா? தெரியுதுங்களா சார்? உங்களுக்கும் தெரியுதா? டிஃப்ளெக்ஷன் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜென்ரலாக ஒரு வால் கிளாக்கில் வந்துட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் கிளாக்லேயும் வந்துட்டு 12 ஆரம்பிக்கும், மறுபடியும் 12 முடியும். சென்டரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 11 வரைக்கும் இருக்கும், 12. இப்போது அதில் டைம் வந்துட்டு 1:30. கரெக்ட் டைம் சொல்லுங்கள். 1:34. இப்போது 1லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். 3. இப்போது அந்த செகண்ட்ஸ் ஃபோனை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? அந்த முள்ளு 3 கிட்ட வரப்போ என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, அப்படியே ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். உங்கள் மைண்டை வேற எங்கேயும் சிதற விடாதீங்க. ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். இந்த மேஜிக் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். உங்கள் மைண்டை வேற எங்கேயும் சிதற விடாதீங்க. ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் தட் கிளாக். ரைட், அது 3 கிட்ட வரப்போகுதா? ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். உங்கள் மைண்டை வேற எங்கேயும் விட்டுறக்கூடாது. ஓகே, படி. 1 2 3. What happened? நின்றுடுச்சு. You see that? What happened? Stop. Any confusion in that? எனக்கு அந்த வாட்சுக்கும் என்கிட்ட ஏதாவது எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் மறுபடியும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். 6. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த கிளாக் ரிலீஸ் பண்ணிவிடும். ஓகே, ரெடி? 1 2 3. குட். இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சிங்களா? 6 சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 6 மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் தட் 6. நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை வேற எங்கேயும் டைவர்ட் பண்ணக்கூடாது. ரைட், ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். 1 2 3. ஓகே, ஏன் திடீர்னு சிரிக்கிறீங்க? இந்த மேஜிக் நீங்கள் செய்கிறீங்க, நான் செய்யலை.
நீங்க தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. யூ ஆர் a magician, ரைட்? வேற யாராவதுக்கு செய்ய பாக்குறீங்களா? இப்போ பவர் இருக்காரு, ஜஸ்ட் கம் ஃப்ரெண்ட். இப்போ நீங்களே அவர்கிட்ட கேட்டு நீங்களே நம்பர் சொல்லி நீங்களே ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. அது நிற்கும். ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. அவருக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது 1 to 12 கேளுங்க. 1 to 12 ஏதாவது 10. அது ரிலீஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அதையே அப்படி பண்ணுங்க. அதுகிட்ட போய் ரிலீஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்களா? நோ நத்திங். என் கையை வேணா டைட்டா பிடிச்சிங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் கையை பிடிச்சிங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 to 12 நீங்களே பேசுங்க அவர்கிட்ட. 1 to 12 இருக்காங்க. 10. ஓகேங்களா? நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? கம் ஆன். ரைட். இல்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இங்க தான் இருக்கணும். ரெடி? 1 2 3. ரிலீஸ் பண்ணிடலாமா? வாட் ஹேப்பன்? இட்ஸ் ரியல் மேஜிக். இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஹிப்னாட்டிசம். என் கை இங்கே தான் இருக்கு, வேற எங்கேயும் போல என் கை. ஓகே, எனிவே ஹோப் யூ என்ஜாய். நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாதீங்க? ஜஸ்ட் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு நல்ல மேஜிக் பார்த்துருப்பீங்க. எனிவே ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். தேங்க்யூ சார். பாய். கிங் டிவிலேருந்து மேஜிக் பண்ண வந்தாங்க இந்த கடைக்கு. வந்துட்டு எல்லாத்தையும் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. வந்து நிற்க வச்சு உங்கள் வாட்ச் காட்டுங்க எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒன்றும் புரியல அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு. திடீர்னு கை கிட்ட கொண்டு வந்தார். இப்படி எது நம்பர் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரை சொன்னாங்க. சொன்ன நம்பரை வந்து அந்த கரெக்டாக அந்த செகண்ட்ஸ் முள்ள அந்த நம்பர்கிட்ட வரும்போது எப்படிங்கிறாரு நிற்குது. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, நம்ம கையை பிடிச்சி தான் பண்ணுறாரு, ஏதோ ஒரு கையில் ஏதோ மாட்டி வச்சிருக்காருன்னு நினச்சேன் நான். அப்புறம் எங்கள் கடையில் விற்கிற அந்த கிளாக் கிட்ட வந்தார். இவங்களை நிற்க வச்சு அந்த கிளாக்ல என்ன நம்பர் உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கஸ்டமர் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்களே மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சாரு. நம்ப முடியாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி என்னன்னே புரியல. ஒரு பெரிய மெஜிஷியன் இருக்கவர். ஒன்றும்